ஐடியலி இஃப் யூ சி அழுத்தம் குடுக்குறாங்க. ஏன்னா, நீங்க இப்ப என்டிஏ தரப்புலேருந்து அவங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வரோம். தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சிய உருவாக்கி விஜய அரசியல் களத்தில இறக்குனதே பாஜக தான். அவங்களுடைய அஜெண்டா வந்து இங்க இருக்கக்கூடிய ஒண்ணு திமுக கூட்டணிய அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள பிரிச்சு இந்த பக்கம் கூட்டிட்டு வந்து அந்த கூட்டணிய வலுவிழக்க செய்யணும். ஓகே. அதுக்கப்புறம் குறிப்பாக மைனாரிட்டீஸ் பட்டியலின மக்களுடைய வாக்குகள், பெண்களுடைய வாக்குகள வந்து பிரிக்கணும். இது 2 தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. ஸோ இந்த 2 அஜெண்டாவோட தான் அவர வந்து அனுப்பினாங்க. அதற்கான முயற்சிகள அவர் ஆரம்பத்திலேயே எடுத்தார். நீங்க பார்த்தீங்கன்னா, தாவேகா உருவானபோது விக்கிரவாண்டியில பேசும்பொழுது அவர் ஆமா. அத தான் சொன்னாரு. நம்மள நம்பி சில பேர் வரலாம் இல்லையா? நமக்கு அவங்களுக்கு வந்து அதிகாரத்துல பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முதல் தூண்டில வந்து விசிகாவுக்கு தான் போட்டாங்க. ம். ஆனா அண்ணன் திருமா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அதுலேருந்து வந்து விலகி வந்துட்டாரு. அதற்கு தான் வந்து ஆதவ அர்ஜுனா ரொம்பலாம் களத்துல வந்து முயற்சி பண்ணி பார்த்தாரு. அ அ திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையவே ஒரு பெரிய ஒரு சலசலப்ப, ஒரு உரசலை ஏற்படுத்தணும் அப்படின்னு நெறைய விமர்சனங்கள்லாம் வந்து திமுகவை நோக்கி விசிகால இருக்கும் பொழுதே வச்சாரு.